இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும். ஒரு விஷயத்தை மனதில் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்கும் போது அதே சம்பவம் வாழ்க்கையில் நடந்துவிடும். ஒருவரை நினைத்தால் அவரிடமிருந்து கால் வரும். ஒரு கனவை பலமுறை மனதில் பார்த்தால் அது நிஜமாக மாறும். இது சாதாரண கோயின்சிடென்ஸா அல்லது மனித மனத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள மறைமுக தொடர்பா? இன்று நாம் பார்க்கப் போவது நீ நினைப்பது ஏன் நிஜமாகிறது என்ற பிரபஞ்சத்தின் அதிர்ச்சி தரும் ரகசியம். மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவனது சூழ்நிலை அல்ல, அவனது எண்ணங்கள். ஒரு விதையை மண்ணில் போட்டால் அது மெதுவாக மரமாக வளரும். அதேபோல் ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்தால் அது மெதுவாக வாழ்க்கையாக மாறும். நீ தினமும் என்னால் முடியாது, என் வாழ்க்கை கஷ்டம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்தால் உன் மூளை அதையே உண்மையாக்க ஆரம்பிக்கும். ஆனால் நான் வெற்றி பெறுவேன், என் வாழ்க்கை மாறும், நல்ல விஷயங்கள் என்னை தேடி வரும் என்று நினைக்க ஆரம்பித்தால் உன் உள்ளுணர்வு அந்த பாதையை உருவாக்க ஆரம்பிக்கும். இதுதான் பிரபஞ்சம். நீ பேசும் வார்த்தைகளை விட நீ உணர்ந்து நம்பும் எண்ணங்களுக்கு பதிலளிக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே வைப்ரேஷன் தான். நீ பயத்தில் இருந்தால் அதே மாதிரியான நெகட்டிவ் அனுபவங்களை ஈர்க்கிறாய். நீ அமைதியிலும் நம்பிக்கையிலும் இருந்தால் அதே ஃப்ரீக்குவென்சியில் நல்ல விஷயங்கள் உன்னிடம் வர ஆரம்பிக்கும். ஒரு ரேடியோ ஸ்டேஷனை டியூன் செய்வது போல உன் மனம் எந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிறதோ அதற்கேற்ற வாழ்க்கையை நீ அனுபவிக்கிறாய். அதனால்தான் சிலர் எதையும் கொடினாலும் தொட்டாலும் வெற்றி பெறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் மனதில் முன்னதாகவே வெற்றியின் உணர்வு வாழ்கிறது. உலகில் பல வெற்றியாளர்கள் ஒரு காமன் சீக்ரெட்டை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது விசுவலைசேஷன். அதாவது நடக்காத விஷயத்தை மனதில் ஏற்கனவே நடந்தது போல் உணர்வது. ஒரு அத்லெட் வெற்றி பெறும் தருணத்தை முன்பே கற்பனை செய்கிறார். ஒரு பிசினஸ்மேன் தனது வெற்றியை மனதில் தினமும் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? மனித மூளை உண்மைக்கும் ஆழமான கற்பனைக்கும் இடையே பெரிய வித்தியாசம் பார்க்காது. நீ தொடர்ந்து ஒரு விஷயத்தை உணர்ச்சியுடன் நினைத்தால் உன் சப்கான்சியஸ் மைண்ட் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பிறகு உன் செயல்கள், உன் முடிவுகள், உன் கவனம் அனைத்தும் அந்த கனவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதுதான் நினைப்பு நிஜமாகும் என்ற உண்மையின் விஞ்ஞான பக்கம். பலர் பாசிட்டிவாக நினைக்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் உள்ளுக்குள் பயம் இருக்கும். வெளியில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்வார்கள், ஆனால் உள்ளுக்குள் என்னால் முடியாது என்று நம்புவார்கள். பிரபஞ்சம் வார்த்தையை கேட்காது, உன் உணர்வைத்தான் உணர்கிறது. நீ உண்மையாக நம்பும் விஷயமே உன் வாழ்க்கையில் வலிமையாக வெளிப்படும். அதனால்தான் சந்தேகத்துடன் கேட்ட வேண்டுதல் பலவீனமாக இருக்கும். ஆனால் முழு நம்பிக்கையுடன் நினைத்த எண்ணம் ஒரு நாள் நிஜமாக மாறும். உன் மனம் ஒரு மேக்னெட் போல. நீ எந்த உணர்வை அதிகமாக வைத்திருக்கிறாயோ அதையே ஈர்க்க ஆரம்பிப்பாய். கோபம் வைத்தால் மேலும் பிரச்சனைகள் வரும். நன்றி உணர்வு வைத்தால் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால்தான் பல ஆன்மீக ஞானிகள் ஏற்கனவே கிடைத்தது போல நன்றி சொல்லுங்கள் என்று கூறினார்கள். நன்றி சொல்லும் மனிதன் இல்லாததை விட இருப்பதை கவனிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது மனதில் குறைந்து நிறைவு அதிகரிக்கும். நிறைவு உள்ள மனம் அதிக சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃப்ரீக்வென்சியில் இருக்கும். இன்று முதல் இந்த 3 விஷயங்களை செய்யுங்கள். பாசிட்டிவ் விசுவலைசேஷன். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் நீ விரும்பும் வாழ்க்கையை மனதில் பாருங்கள். 2வது, வெறும் ஆசை போதாது, அது நடந்துவிட்டது போல உணருங்கள். 3வது, என்னால் முடியாது, என் வாழ்க்கை மோசம் போன்ற வார்த்தைகள் மனசக்தியை பலவீனப்படுத்தும். உன் வார்த்தைகளை மாற்று, உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நினைவில் வை, பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ தொடர்ந்து பயத்தை நினைத்தால் பயம் பெரிதாகும். நீ தொடர்ந்து ஒளியை நினைத்தால் வாழ்க்கையில் ஒளிர ஆரம்பிக்கும். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் முதலில் உன் எண்ணங்கள் மாற வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு நிஜமும் ஒரு காலத்தில் யாரோ ஒருவரின் எண்ணமாகத்தான் இருந்தது. நீ நினைப்பதை கவனமாக தேர்வு செய், ஏனெனில் பிரபஞ்சம் அதை நிஜமாக்க வேலை செய்து கொண்டிருக்கிறது.